சகரியா எலிசபெத்தின் ஜெபங்களுக்கு தேவன் பதிலளித்தார். நீண்ட காலத்திற்கு முன்பு யூதேயாவில் சகரியா மற்றும் அவரது மனைவி எலிசபெத் என்ற தம்பதியினர் வசித்து வந்தனர். அவர்கள் தேவனை நேசித்து சேவித்தனர். ஆனால் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லாததால் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு கவலை இருந்தது. அவர்கள் ஏற்கனவே வயதானவர்கள். அவர்களின் வாழ்க்கையில் கவலை இருப்பினும் அவர்கள் ஒருபோதும் ஜெபிப்பதை நிறுத்தவில்லை. ஒரு நாள் சகரியா ஆலயத்தில் சேவை செய்து கொண்டிருந்தபோது காபிரியேல் தேவதூதன் அவருக்குத் தோன்றினான். சகரியா, பயப்படாதே. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத்து உனக்கு ஒரு மகனை பெறுவாள். நீ அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய். அவன் மகிழ்ச்சியைக் கொண்டு வந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான் என்று தேவதூதன் கூறினான். சகரியா அதை நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் வயதானவர்களாக இருந்தார்கள். சகரியா சந்தேகப்பட்டான். வாக்குறுதி நிறைவேறும் வரை அவனால் பேச முடியவில்லை. விரைவில் எலிசபெத் கர்ப்பமாகி அவர்களின் குழந்தை பிறந்ததும் அவர்கள் அதற்கு யோவான் என்று பெயரிட்டனர். சகரியாவின் குரல் திரும்ப வந்தது. அவர்களுடைய மகன் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. யோவான் ஸ்நானகன் மக்களின் ஈதயங்களை இயேசுவுக்காக தயார்படுத்திய தீர்க்கதரிசி. வயது சென்று இனி பிள்ளை பெற முடியாது என்ற நிலையில் கடவுள் அற்புதமாக பிள்ளையை சகாரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் கொடுத்தார். இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் எல்லாம் கூடும். இயேசு எப்போதும் நம் ஜெபங்களை கேட்கிறார். நாம் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. ஏனென்றால் இயேசு அற்புதமான காரியங்களைச் செய்யக்கூடிய கடவுள். இயேசு நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். தாமதமானாலும் அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு சரியான நேரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வாக்குத்தத்தம் உண்மையானது.